ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் காணக்கூடியது டர்க்கி பெரி என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய தமிழ் சுண்டைக்காய் செடி என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரத்தை பாருங்க. நிறைய எறும்புகள் இருக்கு. இதில் மில்லி பக் டிசீஸ் இருக்கு. இங்கே பாருங்க, வெள்ளை நிறத்தில் தெரியுதுங்களா இலை? இந்த இலை பின்னாடி இருக்கிறது ஃபுல்லா இவை மாவு பூச்சி என்று அழைக்கப்படுகின்றன. இது பாருங்க, பேன் போன்ற ஒரு அமைப்பு, சிறு சிறு பேன்கள் மாதிரி சின்ன சின்னது இருக்கு. இப்போதான் வருது மில்லி பக் டிசீஸ். இந்த மில்லி பக் டிசீஸ் இருக்கனால நாம என்ன பண்ணோம்னா கையில தொட்டா அரிக்கும். இந்த மாதிரி நிறையா இந்த கத்திரி செடியில பார்க்கலாம். இது சுண்டைக்காய் செடி டர்க்கி பெரியில இருக்கு. கத்திரி செடியில வரும், செம்பருத்தி செடியில நிறைய வரும். அப்போ இந்த செடியை நாம என்ன பண்ணோம்னா நிறைய வரத்துக்கு முன்னாடி அறிகுறி என்னன்னா, இது பாருங்க, எறும்பு நிறைய இருக்கு. பாத்தீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எறும்பு பாருங்க, நிறைய கட்டை எறும்பு, சின்ன எறும்பு, பெரிய எறும்பு எல்லாமே வரும். இங்க பாத்தீங்களா? இந்த எறும்பு நிறைய இருக்கும். நிறைய போது பாருங்க, இந்த தாவத்துல எறும்புகள் நிறைய இருக்கு. இது ஏன் இந்த எறும்புகள் வருது அப்படின்னா, இந்த மில்லிபக் என்று டிசீஸ் என்று நோய் சொல்லக்கூடிய இந்த தமிழ்ல மாவு பூச்சி, ஆங்கிலத்துல மில்லிபக் டிசீஸ். இந்த மாவு பூச்சி வெள்ளை வெளியா பார்த்தோம் இல்லையா? அந்த மாவு பூச்சி என்ன பண்ணணும்னா, அது ஒரு திரவம் மாதிரி சுரக்கும். அது இனிப்பு சுவை கொண்டது. அதனால இந்த எறும்புகள் சாப்பிட்றதுக்காக வருது. இந்த மில்லிபக் பூச்சி என்னது, மேல ஒரு மாவு போன்ற கோட்டிங் இருக்கும். ரெண்டாவது மேல ரோமங்கள் இருக்கும். அந்த ரோமத்துக்கு மேல மாவு போன்ற கோட்டிங் இருக்கும். நம்ம ஆரம்பத்துல வாட்டரிங் பண்ணோம்னா ரைட்டு. அப்படி இல்லை, அதிகமாக விட்டோம்னா தாவரத்து தண்டு ஃபுல்லாக பரவிடும். அப்புறம் பூக்கள் வராது, காய் வராது. செம்பருத்தி செடியிலே பூக்கள் வராது. இந்த மாதிரி கத்திரி செடியில், சுண்டைக்காய் செடியில் எல்லாத்துலேயுமே இந்த மில்லி பக் டிசீஸ் வரும். அது எப்படி கியூர் பண்ணுறதுன்னா, நீங்கள் 2-3 விதமாக பண்ணலாம். ஒன்று, ரொம்ப அதிகமாக நீங்கள் கவனிக்கல அப்படின்னா ட்ரிம் பண்ணி அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. இல்லை நீங்கள் பார்த்துட்டீங்க அது கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா கையில் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கிட்டு அதை லைட்டாக என்ன பண்ணுறீங்க, தண்ணியில சோப் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே கொடுங்க. சோப் ஆயில் இல்லைன்னா ஷாம்பு கூட யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஷாம்பு, ₹1 பேக்கெட் இருக்கு, வாங்கி ஒரு 5 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகுனா, லைட்டா அதெல்லாம் கீழே வந்துடும். செகண்ட் டோஸா நீம் ஆயில் 1 லிட்டருக்கு 5 ml நீம் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேண்ட் ஸ்ப்ரே தான் போதும். 1 லிட்டர் நம்ம குளின் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் போதும். ஃபுல்லா கம்ப்ளீட்டா இலையை திருப்பி ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுலயே போகலையா, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. எடுத்து கெரசின், டீசல், பெட்ரோல் எல்லாம் நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா தொடச்சிடுங்க. இது மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இதுல அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா தொடச்சிடுங்க. எந்தெந்த பிரான்ச்சில் இருக்கோ அதெல்லாம் தொடச்சிடுங்க. தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் ஒரு முறை வாட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீம் ஆயில் கண்டினியூவா ஒரு 3 வாரம் அடிங்க. அடிச்சுன்னா மில்லி பக் டிசீஸ் வராது. இல்லை அப்படின்னா அதிகமாக நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் உயிரோடு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பூக்கள் வராது. செம்பருத்தியா இருக்கட்டும், கத்திரியா இருக்கட்டும், சுண்டைக்காய் இருக்கட்டும், எதுலையுமே பூக்கள் வராது, காயம் வராது. அப்போ நம்ம பிளான்ஸ் வளர்த்து வேஸ்ட் ஆயிடும். அதனால நீங்க எறும்புகள் என்ன பண்ணு தெரியுமா, இந்த அதுல இருக்க இனிப்பு சுவையை சாப்பிட வருது. ஏன்னா அந்த பூச்சிகள்ல இருந்து ஒரு திரவம் சுரக்குது. அது இனிப்பா இருக்கனால தான் அந்த எறும்புகள் வருது. இந்த எறும்பு ஒரு தாவரத்துல இருந்து இன்னொரு தாவரத்துக்கு போகும்போது, ஒரு கிளையில இன்னொரு கிளைக்கு போகும்போது அந்த கிளையில இருந்து மற்றொரு கிளைக்கு இந்த மில்லி பக் டிசீஸ் தானா கொண்டு போய் பரவுது. எறும்புகள் மூலமா பரவுது. அதிகமாக காற்றடிக்கும் போது காற்றின் மூலமாக அந்த மில்லி பக் டிசீஸ் ஒரு தாவரத்துல இன்னொரு தாவருக்கு போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆரம்பத்திலேயே இந்த மில்லி பக் டிசீஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம லைட்டா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வாட்டர் வச்சு வேகமா ஸ்ப்ரே பண்ணுங்க. வாட்டர் போலியா, நீங்க என்ன பண்ணுங்க, காட்டன் எடுத்து லைட்டா நம்ம பெட்ரோல், டீசல் ஏதாவது ஒன்று வச்சு தொடச்சிட்டு நீங்க நீம் ஆயில் அடிக்கும் போது கூட கொஞ்சம் ஷாம்பு கலந்துக்கலாம். ஏன் அப்படின்னா அது நுரைத்திறன் அதிகமா இருக்கனால தாவரத்தை இலையில ஒட்டும் போது அந்த பூச்சிகள் சாபம் கீழே வந்துடும். பெரும்பாலும் ஒரு 50% சாகும். நீங்க அடிக்கும் போது கீழே விழுந்துன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா அதை ஒரு பேப்பர் ஏதோ வச்சு ஒன்று பெருக்கி ஓரம் போட்டுடுங்க தூரமா. இல்லைன்னா அது சாகடிச்சுடுங்க. சாகடிச்சுட்டா நமக்கு மேற்கொண்டு இந்த பூச்சிகள் பரவாது. அது மாதிரி நோய் கண்டறிதல் வெள்ளை கடல்ல இருக்கும். எறும்புகள் நிறைய வரும். ஃபர்ஸ்ட் அறிகுறியே ஒரு தாவத்திலே கிளையில எறும்பு அதிகமா வந்ததுன்னா அப்போ அதில் மில்லி பக் டிசீஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால ஆரம்ப நிலையை கண்டறிந்து இதை செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.